ஆண்டோட வார்த்தைங்க சொல்லுகிறது, அவன் தலைக்கல்லை கொண்டு வருவான், அதற்கு கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக என்று ஆர்ப்பரிப்பார்கள். அப்பொழுது செருபாபேலின் கையில அந்த ஆலயம் கட்டி முடிக்கப்படும். தலைக்கல் சொன்னா வேலை முடிச்ச பிறகு வைக்கக்கூடிய கல் என்று சொல்லி சில வேத பண்டிதர்கள் சொல்லுகிறாங்க. மகுடமா வைக்கக்கூடிய கல், அது எதுவா இருந்தாலும் சரி, இன்றைக்கு நீங்கள் சொல்ல போறீங்க. உங்க வாழ்க்கையை துவங்கும் பொழுது, உங்க வாழ்க்கையில பிரச்சனை வரும் பொழுது, உங்க வாழ்க்கையில தடை வரும்போது நீங்க சொல்ல வேண்டிய ஒரே வார்த்தை, கிருபை உண்டாவதாக. உங்க வாழ்க்கையில எதையெல்லாம் ஆரம்பிச்சீங்களோ, எதெல்லாம் நடந்துட்டு இருக்குதோ, எதெல்லாம் பிரச்சனை பார்க்குறீங்களோ, எதிலெல்லாம் தடைய பார்க்குறீங்களோ, எங்கெல்லாம் சத்துரு வந்து எதை சொல்லுகிறானோ, கிருபாண்டவரே, கிருபாண்டவரே. கிருபைனா என்ன? நீங்க சொல்றீங்க, ஆண்டவரே இது என்னாடி செய்ய முடியலப்பா, எனக்கு உங்க உதவி வேணும், உங்க தயவு வருவதாக. நீங்க சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கையில கிருபை இறங்கி கொண்டே இருக்கிறது, அவருடைய தயவு இறங்கி கொண்டே இருக்கிறது. ஆண்டவர் சொல்ற, என்னுடைய தயவை கேட்கிறாய்களா, இந்தா என் தயவு உனக்கு அள்ளி எள்ளி தருகிற, பெற்றுக்கொள். அந்த தயவுடைய வாழ்வில வரும் பொழுது, கிருபைன்னு சொல்லும் பொழுது, எந்த பிரச்சனை வந்தாலும் ஸ்தோத்திரம் துதி என்று சொல்லும் பொழுது தேவனுடைய அற்புதங்களை செய்ய வல்ல. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக.